திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு, சங்கத் தமிழ் மூன்றும் தா. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை, துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மல்லி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சதுரகிரி ஸ்ரீ சுந்தர மகாலிங்க பெருமானின் தனிப்பெரும் கருணையினாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய திருவருட்கருணையினாலும் இந்த சிவகாசி மாநகரிலே எழுந்தருளி அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவருள் துணையினாலும் ஒவ்வொரு வாரமும் மிகவும் சிறப்பாக முறையிலே இந்த சிவசக்தி ஆன்மீக மன்றத்தில் சொற்பொழிவுகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் அடியேனுக்கு சர்வம் சக்திமயம் என்கின்ற தலைப்பிலே சொற்பொழிவாற்ற வாய்ப்பு அளித்த அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பொதுமக்களுக்கும் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வம் சக்திமயம் அப்படின்னு, அதாவது எல்லாமே சக்திமயம்தான். சர்வமும் சக்திமயமாக இருக்கக்கூடியவள் அம்பிகை. அவளின்றி ஓர் அணுவும் அசையாது. அத்துணை பேருக்கும் சக்தியாக இருந்து இயக்கக்கூடியவள் அவள்தான். அசையாமல் இயங்கக்கூடியவருக்கு சிவம்னு பேரு. அசைந்து கொண்டே இயங்கக்கூடியவளுக்கு தான் சக்தின்னு பேர். சிவபெருமான் அப்படியே இருப்பார், சிவனேன்னு இருப்பார். அம்பாள் தான் சக்தியாக இருந்து இயக்கி கொண்டு இயக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவள் அம்பாள் தான். தாய் வழிபாடு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இறைவனை பல வடிவங்களில் நம்ம வழிபாடு பண்ணலாம். அதில் தாய் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு. தாய்க்கு தான் எல்லோருமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். விஸ்வாமித்ர மகரிஷி சுப்ரபாதத்தில் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு பாடினார். அதாவது கௌசல்ய குமாரனே ராமா பொழுது புலர்கின்றதே எழுந்திராய் அப்படின்னார். கௌசல்ய குமாரனே ராமான்னு கூப்பிட்டார். ஏன் தசரத குமாரனே ராமான்னு கூப்பிட்டுருக்க கூடாதா? அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ ஒருத்தர் பரம ஞானி ஆயிட்டார், அவர் ஒரு சிறந்த ஒரு மகான் நிலைக்கு போயிட்டார் அப்படின்னா அந்த ஒரு மகான் தன்னை பெற்றெடுத்த தாயினுடைய காலில் விழுவார். தனக்கு கற்றுக் கொடுத்த குருவினுடைய காலில் விழலாம், தெய்வத்தின் காலில் விழலாம், வேற யார் காலிலையும் விழக்கூடாது. ஒரு பெரிய மகானே யாரை வணங்குவார், யாரை வணங்கலாம்னா அம்மாவைத்தான் வணங்கலாம். ஏன் அவங்க அப்பா காலில் கூட விழக்கூடாதாம். அப்படி அம்மாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள். நம்ம வீட்டிலே பார்த்தோன்னா நம்ம அம்மா மூலியமாக நம்ம அப்பாட்ட எதையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பையன் 90 மார்க் வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், 100க்கு பரீட்சையில் 90 மார்க் வாங்கியிருந்தானா அவன் வீட்டுக்கு வர்றதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவன் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறான்னு. ஏன்னா வீட்டுக்கு வரும்போதே பேப்பரை இப்படி ஆட்டிக்கிட்டே வருவான். இப்படி ஆட்டிக்கிட்டே வந்து அப்பாட்ட இப்படி பேப்பரை இப்படி நீட்டுவான். அப்பா சைன் போடுங்கப்பா அப்படிமா. அதுலேயே அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிடும், இவன் இவ்வளோ இதாக வந்திருக்கிறானே, இவ்வளோ துணிச்சலாக கேட்குறானே, அப்போ நல்ல மார்க் நம்ம பையன் வாங்கியிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்கி பார்ப்பார். பார்த்தா 100க்கு 95 மார்க் வாங்கியிருப்பான். ஆஹா நல்ல மார்க் வாங்கியிருக்கிறேடா அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுத்துருவேன்.
இதே அந்த பையன் ஒரு 35 மார்க் 40 மார்க் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வீட்டுக்கு வர சத்தமே தெரியாது. இப்படி சத்தமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே வருவான். வீட்டுக்குள்ளே வந்து நேராக அம்மா கிட்டே போவான். அம்மா, இந்த பேப்பரில் எனக்கு அப்பாட்ட சொல்லி சைன் வாங்கி கொடுமா அப்படிம்பா. இதே என் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா அம்மாட்ட தான் கேட்பான். அம்மா, நான் நண்பர்களோட வெளியில் போகிறேன், எனக்கு அப்பாட்ட கேட்டு கொஞ்சம் காசு வாங்கி கொடு அப்படிம்பா. எதுனாலும் அம்மாட்ட தான் கேட்பான். ஏன்னா அம்மா மூலியமாகத்தான் அப்பாட்ட நம்ம எதையும் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோலத்தான் இறைவன்ட்டையும் நம்ம பராசக்தியை வணங்கினோம்னா சிவபெருமான்கிட்ட எதையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அம்மா சொல்லுவா, எங்க அவனுக்கு கொடுங்க சுவாமி, அவனுக்கு கொடுங்க, இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறையா கொடுங்க, இன்னும் நிறையா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாளாம். ஆக இறைவனை தாய் வழிபாடு மூலியமாக வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. வாரியார் சுவாமிகள்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டாங்களாம், சுவாமி, சிவன் பெரியவரா இல்லை சக்தி பெரியவளா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே வாரியார் சுவாமிகள் சொன்னார், சிவபெருமான் தான்ப்பா பெரியவர், அவர் தான் வேத நாயகன், உலகங்களுக்கெல்லாம் தலைவன், அவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அவன் கேட்டான், அப்போ சுவாமி, சிவபெருமானுக்கு ஒரே ஒரு நாள் ராத்திரி சிவராத்திரின்னு வச்சிருக்கிறாங்க, அம்பாளுக்கோ 9 நாள் ராத்திரி நவராத்திரின்னு வச்சிருக்கிறாங்களே சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே வாரியார் சுவாமிகள் சொன்னார், பெண்தானப்பா ஒன்றை 9ஆக்குவாள் அப்படின்னு. பெண்தானப்பா ஒன்றை 9ஆக்குவாள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பெண்ணால தான் 1ஐ 10ஆக்கவும் 10ஐ 100ஆக்கவும் 100ஐ 1000ஆக்கவும் 1000ஐ லட்சமாக்கவும் ஒரு பெண்ணால் தான் மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை பெருசாக்கணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஒரு பெண்ணை கூப்பிட்டு சொன்னாலே போதும். ஒருத்தர் என்ன பண்ணார், அவங்க வீட்டுக்கார அம்மாவை கூப்பிட்டு, அவங்க மனைவியை கூப்பிட்டுமா, நான் மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த பக்கத்தில் இந்த கடத்தரு வரை போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, எதிர்த்த வீட்டு அக்காவை கூப்பிட்டு, அக்கா, அவர் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னார், இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எதிர்த்த வீட்டு அக்கா என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டு அம்மாவை கூப்பிட்டு, அம்மா, அவள் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னா, இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிம்பாங்க. இவர் கடத்தரு வரை போயிருந்தாரா, அவரை வழியிலே நிப்பாட்டி ஒருத்தன் கேட்டான், என்னையா இப்படிலாம் ஒரு விஷயம் நடந்ததாமே, சொல்லவே இல்லை, அப்படியா, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற. இவருக்கும் ஒரே ஆச்சரியமாக போச்சு, என்னடா இது, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதே, இப்போ தானே நம்ம மனைவிட்ட சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவர் கடத்தருவுக்கு போயிட்டு வரக்குள்ள அந்த விஷயம் ஊரெல்லாம் பரவிடும். அதாவது ஒரு பெண்களுக்கு வெள்ளந்தி மனசு, எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க. பெண்ணானப்பா ஒன்றை 9ஆக்குவாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 1ஐ 9ஆக்கி கூட்டி பெருக்கி நமக்கு நன்மையை தரக்கூடியவளாக, வெற்றியை தரக்கூடியவளாக அந்த பெண் இருக்கிறார். பெண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த காலத்துலலாம் வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்களாம். இப்போலாம் தீபாவளி அன்னைக்கு தான் எண்ணெய் தேய்ச்சியே குளிக்கிறாங்க. வாரத்தில் 2 நாள். இதே பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பார்கள். ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பார்கள். இதை கூட வாரியார் சுவாமிகள் அவர்கள் ரொம்ப வேடிக்கையாக சொன்னான். என்னன்னா, செவ்வாய்க்கிழமை பெண்கள் குளிச்சுட்டு மிச்சம் வச்ச எண்ணெயும் சீயக்கா பொடியும் தான் புதன்கிழமை ஆண்களுக்கு, வெள்ளிக்கிழமை பெண்கள் குளிச்சுட்டு மிச்சம் வச்ச எண்ணெயும் சீயக்கா பொடியும் தான் சனிக்கிழமை ஆண்களுக்கு. அதில் கூட பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள். அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே இவ்வளோ முக்கியத்துவம்னா, இந்த உலகத்துக்கே தாயாக விளங்கக்கூடியவள் அந்த ஆதிபரா சக்தி. அவளுடைய சிறப்புகள் எவ்வளவு இருக்கும். அந்த ஆதிபரா சக்தி தான் நமக்கு துர்கா தேவியாகவும், துர்கா தேவியாக இருந்து மன உறுதியையும் தைரியத்தையும் வெற்றியையும் தரக்கூடியவளாக இருக்கிறாள். மகாலட்சுமியாக இருந்து பணத்தையும் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியவளாக இருக்கிறாள். அவளே சரஸ்வதியாகவும் இருந்து கல்வி அறிவையும் ஞானத்தையும் நமக்கு வழங்குகிறாள். அனைத்துமாக இருக்கக்கூடியவள் அந்த ஆதிபரா சக்தியே. முதல்ல
இந்த துர்காதேவியை கும்பிட்டோம்னா நமக்கு மன உறுதி கிடைக்கும். மன உறுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். துக்கம் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம், துர்க்கம் அப்படின்னா மன உறுதின்னு அர்த்தம். துர்காதேவினா மன உறுதியை தரக்கூடியவள் அப்படின்னு பொருள். திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லுவார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப் பெறின் அப்படிம்பர். ஒரு செயலை நம்ம சிறப்பாக செய்து முடிக்கணும் அப்படின்னா அதற்கு முதல்ல ஒரு திண்ணமான மன உறுதி வேணும். அந்த மன உறுதி இருந்தால் தான் அந்த செயலை நம்மளால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அந்த மன உறுதியை தரக்கூடியவளாக துர்காதேவி இருக்கிறார். அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் சொல்கிறார், இந்த அம்பிகையை கும்பிட்டா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும்னர். ஒரு நாள் கூட சோர்வடையாத மனத்தை தரக்கூடியவள் அம்பிகை. அவளை கும்பிட்டா நமக்கு மன உறுதி கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். அந்த துர்காதேவியே கருணையே வடிவமானவளாக இருக்கிறார். அந்த சிவபெருமானுடைய பாதியாக, உடம்பில் பாதியாகவும் நமக்கு தைரியத்தையும் வீரத்தையும் வெற்றியும் தரக்கூடியவளாக அந்த துர்காதேவி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவள் கருணையே வடிவமானவள். அவள் பார்வதி தேவியாக இருக்கிற பொழுது சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தவம் பண்ணாங்க. ஒரு பாறையில் அமர்ந்து கொண்டு சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி தவம் செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு சிறுவனுடைய அலறல் சத்தம் கேட்குது. எங்கிருந்தோ ஒரு சிறுவனுடைய அலறல் சத்தம் கேட்குது. தாயே காப்பாற்றுங்கள், அம்மா காப்பாற்றுங்கள், என்னை யாராவது காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிறுவனுடைய அலறல் சத்தம். உடனே தவம் பண்ணி கொண்டிருந்த பார்வதி தேவி இப்படி கண் விழிச்சு பார்க்குறாங்க. ஏதோ சிறுவனுடைய அலறல் சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. அந்த சத்தம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய திசை பக்கம் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு ஆற்றங்கரை. அந்த ஆற்றங்கரையில் ஒரு முதலையானது சின்னஞ்சிறுவனுடைய காலை பிடிச்சி தண்ணிக்குள்ளே இழுக்குது. இதை பார்க்குறாங்க பார்வதி தேவியார். பார்த்த உடனே அவங்களுக்கு மனசெல்லாம் படபடன்னு ஆயுதாக, சின்னஞ்சிறு சிறுவனாக இருக்கிறானே, அவனுடைய காலை பிடிச்சி இந்த முதலை இழுக்குதே. அந்த பையனும் துடிக்கிறான், அம்மா காப்பாற்றுங்க, அம்மா காப்பாற்றுங்க, என்னை யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி அலறான். உடனே பார்வதி தேவி அந்த முதலைகிட்ட போய் கேட்குறாங்க, முதலை அரசே, சின்னஞ்சிறுவனாக இருக்கிறான், அவனுடைய காலை பிடிச்சி இருக்கிறியே, தயவு செய்து அவனுடைய காலை விட்டு விடு அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி மன்றாடி கேட்குறார்கள். அப்போ அந்த முதலை சொல்லுச்சு, தேவி, இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் எது என் அருகில் வந்தாலும் அதை நான் உணவாக்கிக் கொள்வேன். இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் இந்த சிறுவனே என் அருகில் வந்தான், அதனால் இவன் எனக்கு உணவாக போகிறான் அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்ட உடனே பார்வதி தேவிக்கு வருத்தம் தாங்க முடியலை. எப்படியாவது அந்த சிறுவனுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு போராடுறாங்க. அந்த முதலையிட்ட சொல்கிறாங்க, முதலையரசே, தயவு செய்து இந்த சிறுவனுடைய உயிரை விட்டுவிடு. நீ என்ன வரம் வேணாலும் கேளு, நான் தரேன். நீ என்ன வேணுமோ கேளு, நீ கேட்டதை நான் தருகிறேன். இந்த சிறுவனுடைய உயிரை மட்டும் விட்டுவிடு அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி கேட்குறாங்க. அப்போது முதலை சொல்லுச்சு, தேவி, இந்த இப்பிறவியில் நீங்கள் தவம் பண்ணீங்கல்ல, இந்த தவத்தினால உங்களுக்கு புண்ணியம் வந்து சேர்ந்திருக்குமே. நீங்கள் இந்த இப்பிறவியில் செய்த தவத்தின் புண்ணியம் அனைத்தையும் எனக்கு தந்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறுவனுடைய உயிரை நான் விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த முதலை சொல்லுச்சு. இதை கேட்ட உடனே பார்வதி தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்கிறாங்க, முதலையரசே, இந்த இப்பிறவியில நான் செய்த தவத்தின் புண்ணியம் மட்டுமல்ல, இதற்கு முற்பிறவியிலையும் நான் செய்த தவத்தின் புண்ணியம் அனைத்தையுமே உமக்கு தந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த அம்மாவினுடைய ஒட்டுமொத்த தவத்தின் புண்ணியத்தை வாங்கின அந்த முதலையானது, அதோடைய மேனியானது பொன் போல ஜொலிக்கிறதாம். பல 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 பலன்னு பொன் போல ஜொலிக்கிறது அந்த முதலை. ஏன்னா அம்மாவுடைய ஒட்டுமொத்த தவத்தின் புண்ணியத்தையும் வாங்கிடுச்சு இல்லையா. அப்போ அந்த முதலை சொல்லுச்சு, தேவி, உங்களுடைய அந்த கருணை தன்மை, உங்களுடைய அந்த வள்ளல் தன்மை எப்பேற்பட்டதாக இருக்கிறதே.
அந்த முதலை சொல்லுது, தேவி, இந்த சிறுவனுடைய உயிரை நான் விட்டு விடுகிறேன், நீங்கள் எனக்கு கொடுத்த புண்ணியத்தை நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுச்சு. எப்படி சொல்லுச்சு? ஏன்னா முதல்ல வேணும்னு கேட்டுச்சு, இப்போ நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லுதான். என்ன காரணம்னா அந்த அம்பிகையினுடைய குணம் அந்த முதலைக்கு வந்துருச்சு. அந்த அம்பிகையினுடைய அதே கருணை அந்த முதலைக்கு வந்துருச்சு. முதலை சொல்கிறது, தாயே, நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த புண்ணியத்தின் பலனை நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள், இந்த சிறுவனுடைய உயிரையும் நான் விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி முதலை சொல்லுச்சு. அப்போது பார்வதி தேவி சொல்கிறாங்க, முதலை அரசே, ஒருத்தருக்கு நான் ஒன்று கொடுத்துட்டேன்னா அதை திருப்பி வாங்கி எனக்கு பழக்கம் இல்லை. நான் உங்களுக்கு கொடுத்ததாகவே இருக்கட்டும், அதை நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள், இந்த சிறுவனுடைய உயிரை மட்டும் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லி அந்த முதலையானது சிறுவனுடைய காலை விடுகிறது. அந்த சிறுவனுடைய காயத்துக்கு மருந்து போட்டு பார்வதி தேவி அனுப்பி வைக்கிறாங்க அந்த சிறுவனை. அதுக்கப்புறம் மறுபடியும் தவம் பண்ணுறதுக்காக பாறை மேலே அமர்ந்து கொண்டு தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தவம் செய்து கொண்டு இருக்கிற பொழுது சிவபெருமான் காட்சி கொடுத்தார். சிவபெருமான் காட்சி கொடுத்து சொல்றார், தேவி, உன்னுடைய புண்ணியத்தின் பலன் அனைத்தையும் இழந்துவிட்டோம் என்று நீ நினைக்கிறாய், அதையெல்லாம் நீ இழக்கவில்லை, அது என்னிடமே பத்திரமாக இருக்கிறது அப்படின்னார். நீ இந்த உலகம், இந்த மக்கள் கிட்ட நீ எவ்வளவு கருணை வைத்திருக்கிற அப்படின்னு பரிசோதிப்பதற்காக நானே முதலையாகவும் நானே சிறுவனாகவும் வந்தோம். ஆனால் அந்த அந்த ஒரு பரீட்சையில் நானே மெய் மறந்து போயிட்டேன், நானே ரொம்ப வியந்தேன். ஏன்னா உன்னுடைய அந்த வள்ளல் தன்மையும் கொடை தன்மையும் கருணையும் எப்பேற்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி சிவபெருமானே வியந்துட்டேன். தேவி, இந்த மக்கள் கிட்ட, இந்த உயிர்கள் கிட்ட நீ எவ்வளவு அன்பும் கருணையும் வைத்திருக்கிறாய், இதை பார்த்து எனக்கே மெய் சிலிர்த்து போயிடுச்சு, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லி திருமணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி அம்பாளுடைய கருணையானது அவ்வளவு சிறப்பான ஒரு கருணை. அதனால தான் அவளுக்கு கருணை கடல்னு பேர். கடல்னா கடலுக்கு எவ்வளோ ஆழம் இருக்குது, எவ்வளோ நீளம் இருக்குன்னு தெரியாது, அந்த அளவுக்கு கருணை படைத்தவளாக அம்பிகை இருக்கிறார். அவளே அத்துணை பேருக்கும் எல்லாம் வல்ல கருணையே வடிவமானவளாகவும், யார் யாரெல்லாம் என்னென்ன கேட்கிறார்களோ கேட்டவர்களுக்கெல்லாம் அத்துணை வரங்களை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாகவும் அவள் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட வினைகளை எல்லாம் அகற்றி நமக்கு நன்மையை தரக்கூடியவளாக அந்த அம்பிகை இருக்கிறார். பார்க்கடல்ல அமுதத்தை பெறுவதற்காக தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் கடைந்தார்கள். மேருமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை நானாக்கி 2 பேரும் கடைகிறாங்க. அமுதம் வரும்னு பார்த்துட்டு இருந்தா முதல்ல நஞ்சு வந்துடுச்சு, ஆழகால விஷம் வந்துடுச்சு. எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. தேவர்கள் ஒரு பக்கம் ஓட, அரக்கர்கள் ஒரு பக்கம் ஓடிட்டாங்க. இப்போ தேவர்கள்லாம் போய் சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாங்க, சிவபெருமானே, பார்க்கடலை கடைந்தோம், அமுதம் வரும்னு பார்த்தா முதல்ல நஞ்சு வந்துடுச்சு, நீங்கள் தான் எப்படியாவது எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, சிவபெருமான் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆளாள சுந்தரர் அவரை கூப்பிட்டு, சுந்தரா, அவ்விடத்தை இவ்விடம் கொண்டு வருக அப்படின்ன, அந்த விஷத்தை இங்கே எடுத்துகிட்டு வா அப்படின்ன. சரின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் போகிறார். அவர் போய் பார்க்கடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நஞ்சையுமே திரட்டி அதை ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு மாற்றிட்டார். நெல்லிக்காய் சைஸுக்கு மாற்றி அதை சிவபெருமான்கிட்ட கொண்டு வர, ஆளாள சுந்தரர் அதை கொண்டு வரும் பொழுது அது விஷம். ஆளாள சுந்தரர் சிவபெருமான்கிட்ட அதை கொடுக்கிற பொழுதும் அது விஷம். ஆளாள சுந்தரிடம் இருந்து சிவபெருமான் அதை வாங்குகின்ற பொழுதும் அது விஷம். சிவபெருமான் அதை பருகுகின்ற பொழுதும் அது விஷம். அது சிவபெருமானுடைய தொண்டக்குழி வர போற பொழுதும் அது விஷம். ஆனா எங்க அம்மா உமையாம்பிகை பராசக்தி அன்னை மாரியம்மன் அவ கைப்பட்ட உடனே அந்த நஞ்சு அமிர்தமாக மாறி போச்சாம். இது அபிராமி பட்டர் சொல்றார். வான்சடையோ நருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்பிகைன்னு பாடுறார் அபிராமி பட்டர். அப்படி அந்த நஞ்சையே அமிர்தமாக மாற்றியவள் பராசக்தி. அப்படிப்பட்டவள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட வினைகளை எல்லாம் அகற்றி நமக்கு நன்மையை தரக்கூடியவளாகவும் அமுதம் போன்ற வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடியவளாகவும் அந்த துர்காதேவி இருக்கிறாள். அவளை கும்பிட்டா எல்லாத்துலேயும் நமக்கு வெற்றி தான். அவளுடைய கடைக்கண் பார்வை பட்டா போதும், நமக்கு எல்லா நலன்களையும் பெறலாம்.
அபிராமி பட்டர் அம்மாவுடைய கடைக்கண் பார்வைப்பட்டா என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி வரிசையாக சொல்கிறேன். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களேன்னு பாடுறேன். வரிசையாக சொல்லிட்டே வர்றார் என்னென்ன கிடைக்கும்னு. தனம் தரும், செல்வம் கிடைக்குமா, கல்வி தரும், ஞானம் கிடைக்குமா, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், ஒரு நாள் கூட சோர்வடையாத மன உறுதி கிடைக்குமா, ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், தெய்வ கடாட்சம் கிடைக்குமா, தெய்வ வடிவம் தரும். இப்படியே வரிசையாக சொல்லிட்டே வந்தார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் நம்மகிட்ட பேசுவாங்க, பேசுகிற பொழுது ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ வஞ்சனைகள் இருக்கும், அவ்வளோ பொறாமைகள், அவ்வளோ கோபம், அவ்வளோ வஞ்சனைகள் இருக்குமா. ஆனால் நம்மகிட்ட பேசுகிற பொழுது நல்ல விதமாக பேசுவாங்க, உள்ளொன்று வைத்து கொண்டு புறம் ஒன்று பேசுவார்கள். ஆனால் இந்த அம்பிகையை கும்பிட்டா நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். இனம்னா சுற்றத்தார்கள், நண்பர்கள். நெஞ்சில் வஞ்சனை இல்லாத நமக்கு நன்மையே நினைக்கக்கூடிய சுற்றத்தார்கள் கிடைப்பார்களாம். நெஞ்சில் வஞ்சனை இல்லாம் இனம் தரும் அப்படின்ற இப்படி சொல்லிட்டே வந்தாரா. அபிராமி பட்டர் பார்க்குறார். அவர் 4 வரி பாட்டு பாடுவார். இந்த அம்பிகையை கும்பிட்டா என்னெல்லாம் கிடைக்கும்னு வரிசையாக சொல்லிட்டே வர்றார். இவருக்கு எதை சொல்கிறது எதை விடுறதுனே தெரியல. ஏன்னா அம்மாவை கும்பிட்டா அவ்வளோவும் கிடைக்கும். இவரும் 4 வரி பாட்டு பாடுவார். அதில் எத்தனை தான் சொல்கிறது. இவர் பார்த்தார், சரி மொத்தமாக சொல்லி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நல்லெண்ண எல்லாம் தரும்னு முடிச்சிட்டார். இந்த உலகத்தில் எத்துணை நல்லவைகள் இருக்குதோ, இந்த உலகத்தில் எத்துணை நல்லவைகள் இருக்கிறதோ அத்துணையுமே இந்த அம்பிகை கும்பிட்டா கிடைக்கும் அப்படின்ட்டு. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும். கணம் தரும்னா உயர்ந்த பதவி, மேலான பதவி கிடைக்குமா. கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களேன்னு பாடுற. அம்மாவுடைய கடைக்கண் பார்வைப்பட்டா இத்தனையும் கிடைக்குமா. அப்படி அத்துணையுமே நமக்கு தரக்கூடியவளாக அந்த துர்காதேவி இருக்கிறாள். அவளை கும்பிட்டா நமக்கு எல்லாத்துலேயும் வெற்றி தான், தைரியம், மன உறுதி எல்லாம் கிடைக்கும். அடுத்தது, இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா அதற்கு பணம் ரொம்ப முக்கியம் இல்லையா. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இப்போ பொருள் ரொம்ப முக்கியம் இல்லையா. அந்த ஐஸ்வர்யங்களை, செல்வத்தை தரக்கூடியவளாக மகாலட்சுமி இருக்கிறார். அந்த மகாலட்சுமியை கும்பிட்டோன்னா நமக்கு செல்வம் கிடைக்கும். அந்த மகாலட்சுமி எல்லாருக்கும் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவளாக இருக்கிறார். துப்புள் அப்படின்ற ஒரு இடத்துல அவதாரம் பண்ணவர் தேசிகர் அப்படின்றவர். அவர் ஒரு ஹைகிரீவர் உபாசகர், நரசிம்மர் பக்தர், மகாலட்சுமியுடைய பக்தர். அவர் நிறைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பாடியிருக்கிறார். நிறைய ஸ்தோத்திரங்கள் இந்த மாதிரி நிறையா பாடியிருக்கிறார். சமஸ்கிருதத்தில் பல பாடல்கள்லாம் பாடியிருக்கிறார். அவர் திருவந்திபுரத்தில் வாழ்ந்தார். ஒவ்வொரு இடமா அங்கேயும் ஒவ்வொரு இடமா போய், ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எங்கேயாவது தானே கிடைக்கிற இடத்துல தங்கிப்பாங்க இல்லையா. ஒவ்வொரு ஊராக போய் அங்கே கொஞ்ச நாள் இருக்கக்கூடியவர்கள். மகான்கள் எல்லாருமே அப்படி தான், ஒரு இடத்துல இருக்க மாட்டார்கள். எங்கேயாவது சுற்றி ஏதாவது ஒரு கோவில் அந்த மாதிரி இடங்களில் வசிக்கக்கூடியவர்கள். இந்த தேசிகர் திருவந்திபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது யாரெல்லாம் இவரை தேடி வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடியவராக அவர் இருந்தார். யாராவது வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னால் அம்பாள்கிட்ட பேசி அந்த பிரச்சனையை தீர்த்து தரக்கூடியவளாக அந்த தேசிகர் இருந்தார். இந்த தேசிகரை அந்த ஊரில் ஒரு 10 பேர் 15 பேருக்கு பிடிக்கல. அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க ஒன்றா கூட்டமாக கூடி. இந்த தேசிகர் என்னன்னா எங்கேருந்து வந்தார்னே தெரியல. வெளியூர்லேருந்து வந்து இந்த ஊரில் இருந்துக்கிட்டு, அதுவும் நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு, ஏதோ பெரிய மகானா, அம்பாள் பக்தரா, அம்பாள்கிட்ட நேராக பேசுவாராம், மகாலட்சுமிகிட்ட நேரடியாக பேசுவாராம்.
அவனுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாராம். எல்லாம் இவரை நம்பி எல்லாம் இவர்கிட்ட போயிட்டுருக்காங்க. நம்மளை விடவா இவர் பக்தி செஞ்சுட்டார், நம்ம எவ்வளோ கோவிலுக்கு எவ்வளோ கொடுக்குறோம், எவ்வளோ திருவிழாக்களை ஏற்று நடத்துகிறோம், எவ்வளோ யாகம் பண்ணுறோம், எத்துணை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளை விடவா அவன் பக்தி செஞ்சுட்டான். அதுவும் அந்த தேசிகர் எப்படி இருப்பாராம், ரொம்ப எளிமையாக இருப்பாராம். கையில் காசே வச்சுக்க மாட்டார். யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடுவார், அவ்வளோதான். அவர்கிட்ட காசும் கிடையாது. சாதாரணமாக ஒரு துண்டு தான், வேஷ்டி தான் உடுத்திருப்பார். ரொம்ப எளிமையானவர். எல்லாம் இவரை பார்த்து ஒரு மாதிரி பொறாமப்படுறாங்க. எல்லாம் இவர்கிட்ட போகிறாங்களே, இவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, இவர்கிட்ட கையில் ஒரு 10 பைசா கிடையாது, ஒன்றும் கிடையாது, இவர்கிட்ட போய் எல்லாரும் கேட்குறாங்களே, இவர் என்ன அவ்வளோ பெரிய மகானா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிறாங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு பிடிக்காதவங்களும் சில பேர் இருப்பாங்க இல்லையா. அப்போல்லாம் அவங்க நினைக்கிறாங்க, எப்படியாவது இவர் நம்ம ஊரை விட்டு துரத்தணும், இல்லைன்னா இவரை எப்படியாவது அவமானப்படுத்தணும். எல்லாம் இவரை நம்பிட்டு இருக்கிறாங்கல்ல, இவரை எப்படியாவது அவமானப்படுத்தணும், இந்த ஊரை விட்டு துரத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒருத்தர் அந்த கூட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த பக்கம் வந்து அவர் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்து கேட்குறார், ஐயா, நான் என்னுடைய மகளுக்கு திருமணம் வச்சுருக்கிறேன். திருமணம் நடத்தக்கூடிய அளவுக்கு என்னிடத்துல வசதி கிடையாது. அதனால் அவளுடைய திருமணத்துக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச பொருளுதவி கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா அந்த காலத்துலலாம் அந்த பழக்கம் இருந்தது. உங்களுக்கு முடியாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பெண்ணுடைய மகளுக்கு திருமணம் அவங்க காசு வேணும் அப்படின்னா அந்த பெரிய ஜமீன்தார்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல போய் கேட்பாங்க. அந்த பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தாம்பூலத்தில் சேலை, மஞ்சக்கயிறு, குங்குமம் எல்லாமே வச்சு, தாலி கயிறு எல்லாமே வச்சு கொடுக்குற வழக்கம் இருந்தது. இப்போ கூட அரசாங்கமே ஏழை திருமணம் அப்படிலாம் நடத்துகிறாங்க. அது மாதிரி அந்த காலத்துலேயே அந்த பழக்கம் இருந்தது. அப்போது மகளுக்கு திருமணம் வேண்டி கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னுடைய மகளுக்கு திருமணம் வச்சுருக்கேன், உங்களால் முடிஞ்ச பொருள் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, இதுதான்டா சரியான நேரம், அந்த தேசிகரை இதை வச்சு அவமானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சொல்கிறாங்க, ஐயா, எங்ககிட்டலாம் அவ்வளோ பொருள் வசதியெல்லாம் கிடையாது. இந்த பக்கத்து தெருவில் ஒரு மரத்தடியில் ஒரு தேசிகர்னு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். அவர்கிட்ட யார் என்ன பிரச்சனை சொல்லி கேட்டாலும் அதுக்கு தீர்வு கொடுப்பார். அவர்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் கேட்டதுக்கு மேலே உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்ட யாசகம் கேட்டு வந்தார் இல்லையா, அவரும் போகிறார். அப்படி போகிற பொழுது ஒரு சில பேர் தெருக்களில் போயிட்டுருக்குறாங்க இல்லையா, அவங்கள பார்த்து கேட்குறார், ஐயா, இங்கே தேசிகர்னு ஒருத்தர் இருக்கிறாராமே, அவர் எங்கே இருக்கிறார் அப்படி சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, தேசிகரா, அவரை பார்க்க வந்திருக்கிறீங்க, அவர் அந்த மரத்தடியில் உட்காந்துருக்கிறார், போங்க அப்படின்னு. இவருக்கோ பார்க்குறார், பரவாயில்லையே, அவருக்கு இவ்வளோ மரியாதை இருக்கா, அப்போது என்ன கேட்டாலும் கொடுப்பார், அப்போ நம்ம மகளுக்கு திருமணத்துக்கு அவர் கண்டிப்பாக பொருளுதவி தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு போகிறார். எல்லார்ட்டையும் போகிற நிறையா பேர்கிட்ட கேட்குறாரு, அவங்க எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு அவர் போகிறார். போனால் ஒரு மரத்தடியில் அந்த தேசிகர் உட்காந்துருக்கிறார். அவர்கிட்ட போய் இந்த யாசகம் கேட்டு வந்தார் இல்லையா, அந்த யாசகம் கேட்டு வந்தவர் போய் கேட்குறார், ஐயா, என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் வச்சுருக்கிறேன், ஆனால் என்னிடத்துல அவ்வளோ பொருள் வசதி கிடையாது, உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் தருவீங்கன்னு சொன்னாங்க, உங்களை நம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். இதை கேட்ட உடனே தேசிகர் பார்த்தார், அவரிடத்துல 10 பைசா கிடையாது. இவங்க எதுக்கு இதெல்லாம் என்ன அப்படின்றத அவரால் அந்த ஞானத்தில் புரிஞ்சுக்கிறார். நம்மளை அவமானப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக நமக்கு பிடிக்காதவர்கள் தான் இப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறார். இந்த யாசகம் கேட்டு வந்தார் இல்லையா, இவர் பின்னாலே அந்த கூட்டமும் வந்திருக்குது. ஏன்னா இவர் எப்படி அவமானப்படுறான்றதை பார்க்குறதுக்காக. எப்படி அவர் இல்லைன்னு தானே சொல்லுவார், அவர்கிட்ட தான் 10 பைசா கிடையாது, இவர் எப்படி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக அந்த கூட்டம் இவர் பின்னாலே வந்திருக்குது. அப்போது அந்த தேசிகர் என்ன பண்ணுறார், அந்த யாசகம் கேட்டு வந்தார் இல்லையா, அவருடைய கையை பிடிச்சி காஞ்சிபுரம் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். வரதராஜ பெருமாளுடைய ஆலயம், தேவநாத பெருமாள் சுவாமி இருக்கிறார். பக்கத்தில் மகாலட்சுமி பெருந்தேவி தாயார்னு அவங்களுக்கு பேர். அந்த சன்னதி முன்னால் இவரை கூட்டிகிட்டு போகிறார், அந்த யாசகம் கேட்டு வந்தவரை. அப்படி அம்பாளுடைய சன்னதி, மகாலட்சுமியோட சன்னதி, அந்த சன்னதிக்கு முன்னால் யாசகம் கேட்டு வந்தவரை நிப்பாட்டுறார். அந்த தேசிகரும் அந்த சன்னதி முன்னால் நிற்கிறார். மகாலட்சுமியை பார்த்து கேட்குறார்,
அப்போது இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்களும் பின்னாடியே வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர்க்காரங்களும் வந்திருக்கிறாங்க. இவர் என்ன கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் திரண்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, கோயிலுக்கு வந்துட்டாங்க. என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஊரே திரண்டி வந்துடுச்சு. கோவிலில் எல்லாரும் சுற்றி எல்லாம் நிற்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக. அப்போது அந்த தேசிகர் மகாலட்சுமியை பார்த்து கேட்குறார், பெருந்தேவி தாயார் அவங்கள பார்த்து கேட்குறார், தாயே, இவர் அவருடைய மகளுக்கு திருமணம் வச்சிருக்கிறார், பொருள் கேட்டு என்னிடத்துல வந்திருக்கிறார். என்கிட்டயோ எந்த பொருளும் கிடையாது, என்கிட்ட எந்த ஒரு பணமும் கிடையாது, எல்லா செல்வங்களும் இருப்பது உன்கிட்ட தானே. இவர் என்கிட்ட கேட்டு வந்திருக்கிறாரே, நான் போய் யார்கிட்ட கேட்குறது? உன்கிட்ட தானே நான் கேட்க முடியும். நீ தான் எனக்கு இவர் கேட்ட அந்த செல்வத்தை கொடுக்கணும். அந்த குபேரனுக்கே செல்வத்தை கொடுக்கக்கூடியவள் நீ தானம்மா. உன் பக்கத்தில் இருக்கிறதுனால தானே நாராயணரே செல்வந்தரா இருக்கிறார். எல்லாருக்கும் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவள் நீதானம்மா. நீ தான் அவருக்கு வேண்டிய பொருளுதவி கொடுத்து உதவி பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்ரீதுதி அப்படின்னு சொல்லி சோஸ்திரம் படிக்கிறார். சோஸ்திரம்னா பாட்டு, 25 பாடல்கள் படிக்கிறார் சமஸ்கிருதத்தில். 25 சோஸ்திரங்களை படித்தார். அதற்கு ஸ்ரீதுதி அப்படின்னு பேர். இந்த 25 சோஸ்திரங்களையும் படித்து முடித்த உடனே மகாலட்சுமி கிடுகிடுன்னு இறங்கி வராளாம். எப்படி இறங்கி வராளாம்? பொற்காசுகளாக இறங்கி வராளாம். இந்த சந்நிதிக்கு முன்பாக பொற்காசுகள் மழை போல கொட்டிகிட்டே இருக்குதாம். மழை மாதிரி கொட்டிகிட்டே இருக்குது, நிப்பாட்டாமல் நிற்காம கொட்டிகிட்டே இருக்குது, விழுந்துட்டே இருக்குது. யார் வேணால் வந்து எடுத்துக்கோங்கன்ற மாதிரி அவ்வளோ பொற்காசுகள் மேலேருந்து சந்நிதிக்கு முன்பாக விழுந்து கொண்டே இருக்கிறதாம். எல்லாரும் அதிசயமாக பார்க்குறாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லி, என்ன ஒரு அற்புதம் இது, சந்நிதிக்கு முன்பாக மழை போல இப்படி பொற்காசுகள் குவியலாக கொட்டிகிட்டே இருக்குதே. இந்த சொல்லுவாங்க இல்லையா, கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குண்டா, அந்த மாதிரி சந்நிதிக்கு முன்பாக பொற்காசுகள் கொட்டிகிட்டே இருக்குது. அப்போ அந்த தேசிகர் இந்த யாசகம் கேட்டு வந்தார் இல்லையா, அவரை பார்த்து சொல்கிறார், ஐயா, மகாலட்சுமி கருணை காட்டு இருக்கிறாள், அருள்மழை பொழிந்திருக்கிறாள். உங்கள் பொண்ணுக்கு வேண்டிய பொருளை, அவள் திருமணத்துக்கு வேண்டிய பொருளை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். இதே வேற யாராவது இருந்திருந்தா, ஆஹா இவ்வளோ பொற்காசுகள் அதுவும் கூட்டிகிட்டே இருக்குதே, நிறையா பொற்காசுகள் இருக்குதே, உடனே அந்த இடத்துல வேஷ்டி அவுத்து விரித்து அதில் உள்ள எல்லா பொற்காசுலையும் எடுத்துட்டு, அப்போயும் திருப்தி வராது. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வீட்டில் இருந்து ஒரு 4-5 பேக் கட்டப்பை எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே, தெரியாமல் போச்சே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த யாசகம் கேட்டு வந்தவர் என்ன பண்ணாராம், அவருடைய மகள் திருமணத்துக்கு எவ்வளவு பொற்காசுகள் வேணுமோ, அதற்கு எவ்வளவு பொற்காசுகள் தேவைப்படுமோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டாராம். அதை மட்டும் எடுத்துட்டு அந்த தேசிகரை பார்த்து சொல்கிறார், ஐயா, நான் உங்ககிட்ட உதவின்னு கேட்டேன், நீங்கள் மகாலட்சுமிகிட்ட கேட்டு எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. மகாலட்சுமியே என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு பொற்காசுகள் கொடுத்துருக்குறா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த தேசியருடைய அவ்வளோ வணங்கி, அவர் பாதங்களை வீழ்ந்து வணங்கி, ஐயா ரொம்ப நன்றியா, என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு இந்த பொற்காசுகள் போதும், ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அந்த தேசிகர் என்ன பண்ணுறார், மகாலட்சுமிகிட்ட சொல்கிறார், அவர்கிட்டையும் காசு இல்லை, அவரும் எடுத்துருக்கலாம்ல, அவர் எடுக்கவே இல்லை. அவர் மகாலட்சுமி சொல்கிறார், அம்மா எனக்காக நீ இவ்வளோ பொற்காசுகளை கொடுத்துருக்குற, அவர் போதும்ட்டார், தேவையான அளவு எடுத்துக்கொண்டு போதும்ட்டார், அதனால போதும்மா அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவர் எடுத்துக்கொண்டது போக மீதி இந்த பொற்காசுகள் மறைஞ்சு போச்சு. அந்த சந்நிதிக்கு முன்பாக கொட்டின பொற்காசுகள் நின்றுச்சு. இதையெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய ஊர்க்காரங்கள்லாம் பார்க்குறாங்க, அப்படி அதிசயமாக பார்க்குறாங்க. என்னடா இது, இவர் சொன்ன உடனே மலை மாதிரி பொற்காசுகள் கொட்டுச்சு, இவர் சொன்ன உடனே நின்று போச்சு. அப்போது இவர் எவ்வளோ பெரிய ஒரு மகானாக இருந்திருப்பார், இவரை போய் நம்ம இவ்வளவு காலமாக தவறாக பேசிட்டோமே, தவறாக நினச்சிட்டோமேன்னு எல்லாரும் அப்படி ஒரு மாதிரி வருத்தத்தோடு நிற்கிறார்களாம். அப்படி இந்த மகாலட்சுமிய கருணை அப்பாற்பட்டது. அவளுடைய அன்போடு பக்தியோடு அவள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம, எனக்கு இது வேணும் எதையுமே எதிர்பார்க்காம அன்போடு பக்தி செய்யக்கூடியவர்களுக்கு அத்துணை வரங்களையும் கொடுப்பார். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, திருப்பதியில் தான் அதிகமாக உண்டியல் பணம் நிறையும், உண்டியலில் நிரம்பி வழியுது பணம், திருப்பதி தான் பணக்கார கடவுள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்படி திருப்பதியில் அவ்வளவு பணம் உண்டியலாக நிறைஞ்சு வழியுது, அங்கே ஏன் இவ்வளோ செல்வங்கள் வந்து குமியுது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த திருப்பதியில் தினந்தோறும் 2 பாடல்கள் ஒலிக்கப்படுகிறது.
தினந்தோறும் 2 பாடல்கள் ஒலிக்கப்படுகிறது. ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை என்று சொல்லக்கூடிய 30 பாசுரங்கள். இது தமிழ் மொழியில் அருளப்பட்டவை. இரண்டாவது இந்த காஞ்சிபுரத்திலே வாழ்ந்த இந்த தேசிகர் அருளி செய்த சமஸ்கிருதத்தில் அருளி செய்த 25 ஸ்தோத்திரங்கள் ஸ்ரீ துதி என்கின்ற பாடல். இது ரெண்டுமே தினந்தோறும் திருப்பதியிலே ஒலிக்கப்படுவதால் தான் அங்கு பணம் உண்டியல்ல நிரம்பி வழியுது. இதில் என்ன ஒரு சிறப்புனா 2 பேருமே நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டிலே அவதாரம் பண்ணவங்க. அப்படிப்பட்ட இந்த பாடல்களை நம்ம வீட்லேயும் நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்லேயும் செல்வம் நிலையாக இருக்கும். அந்த மகாலட்சுமி நம்ம வீட்லேயும் நிறைந்திருப்பாள், செல்வத்தை வாரி வழங்குவாள். நம்ம தினந்தோறும் திருப்பாவை படிக்கிறது அவ்வளோ விசேஷம். 30 பாசுரங்கள் படிக்க முடியாட்டியும் ஒரு பாசுரமாவது தினந்தோறும் ஒவ்வொரு பாசுரமாவது படிக்கலாம். அப்படி படித்தா நமக்கும் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவளாக அந்த மகாலட்சுமி இருக்கிறார். என்னதான் செல்வம் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் வேணும் இல்லையா? சில பேர்கிட்ட எல்லாமே இருக்கும், இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. ஒருத்தர் ரொம்ப பெரிய பணக்காரராக இருந்தார், பங்களா மாதிரி வீடு கட்டினார். பங்களா மாதிரி வீடு, நிறையா மாடி கட்டி வீடு கட்டினார். அவருக்கு தோட்டம் துறவுன்னு எல்லாம் இருக்குது, நிறையா நிலம் வச்சிருக்கிறார். நிலத்துலலாம் அறுவடை பண்ணுவாங்க, நிறையா மூட்டை மூட்டையாக அறுவடை பண்ணுவாங்க. அரிசியெல்லாம் மூட்டை மூட்டையாக வந்து இறங்கும். அதை வைக்கிறதுக்கு குடோனில் இடம் பத்தாது, பாதி வீட்லேயே வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வசதியானவர். சொந்தமாக ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கிறார். நிறையா செல்வம் வச்சிருக்கக்கூடியவர். வீடு பூரா ஏசி போட்டார், வீடெல்லாம் ஏசி, எல்லா இடமும் ஏசி. டைல்ஸ் மாதிரி இருக்கும் வீடு, டைல்ஸ் மாதிரி, டைல்ஸு கல். தினம்தோறும் அரிசி மூட்டை மூட்டையாக வந்து இறங்கும். நல்லா பச்சரிசி சாப்பாடு சாப்பிட்டு நல்லா அரிசி உணவு தினம்தோறும் நல்ல சாப்பாடு சாப்பிடுவார். தேக்கு மர கட்டில், இலவம் பஞ்சு மெத்தை, இதில் தான் படுத்து தூங்குவார். அப்படிப்பட்ட அந்த ஜமீன்தாருக்கு ஒரு நாள் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. உடம்பு முடியாமல் போனதுனால எல்லாரும் சேர்ந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அவர் வீட்டில் வேலை செய்கிறதுக்கே 50 பேர் இருப்பாங்க. அப்போது ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்த உடனே டாக்டர் சொல்கிறார், ஐயா உங்களுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, பிபி இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்கள் இனிமே மாடிப்படியெல்லாம் ஏறி இறங்கக்கூடாது, அரிசி சாப்பாடே சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. அவர் குடோன்லே அரிசி மூட்டை வைக்க இடம் பார்த்தாது, பாதி வீட்டில் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்டவர் அரிசி சாப்பாடே சாப்பிடக்கூடாது, கம்மங்கூழு கேப்ப கஞ்சி தான் குடிக்கணும், இந்த சீட்டை கண்ணால் கூட பார்த்துடாதீங்கன்ட்டார். அவரும் சொந்தமாக 4 ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறார். சீட்டை கண்ணாலையும் பார்த்துடாதீங்க, நீங்கள் மாடிப்படியெலாம் ஏறி இறங்காதீங்க, ப்ரெஷர் இருக்குது, மூச்சு வாங்கும், இழப்பு வந்துடும், கீழே பாய் விரித்து படுத்துக்கோங்க, ஏசிலெலாம் படுக்காதீங்க, உங்களுக்கு அது ஒத்துக்காது, இயற்கையான காற்றுல தான் நீங்கள் படுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. இது மாதிரி கேட்டால் தான் உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டாங்க. இவ்வளோ வசதிகள் இருந்தும் அவரால் எதையுமே அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு. அதான் சொல்வார்கள், என்ன தான் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கணும். அது வேணும்னா என்ன பண்ணணும்? மகாலட்சுமியை கும்பிடணும். மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் நமக்கு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் நம்ம இடத்துல இருக்கும். அவனுடைய அனுக்கிரகத்தை நாம் எப்படி பெறுவதுன்னா தான தர்மங்கள் பண்ணணும். அவளுக்கு அரிசி ரொம்ப விசேஷம், அதனால அன்னதானம் பண்ணணும். தானத்திலே சிறந்தது அன்னதானம் தான். ஏன் தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொன்னாங்க அப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்ணுறார், எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி எல்லாருக்கும் 1000 ரூபாய் நோட்டு கொடுத்தார். எல்லாம் வரிசையில் நின்று 1000 ரூபாய் நோட்டு வாங்கினாங்க. 1000 ரூபாய் நோட்டு வாங்கினவங்கெல்லாம் அந்த பக்கம் போய் சொன்னாங்களாம், இவர் பெரிய பணக்காரர் தானே, இவர் நினச்சா 2000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுக்கலாம், கஞ்ச பையன் 1000 ரூபா தான் கொடுத்துருக்குறான், ஒரு 2000 கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நினச்சாங்க. இன்னொருத்தர் எல்லாருக்கும் பட்டு வேட்டியும் பட்டு துண்டும் கொடுத்தார். அதை வரிசையாக நின்று எல்லாரும் பட்டு வேட்டி பட்டு துண்டு வாங்கிட்டு போனாங்க. வாங்கினவங்கெல்லாம் அந்த பக்கம் போய் நினச்சாங்களாம், இது குளிர்காலமாக இருக்குல்ல, ஒரு போர்வை சேர்த்து கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நினச்சாங்களாம். இன்னொருத்தர் என்ன பண்ணுறார், எல்லாரும் சாப்பாடு இல்லாமல் வறுமையில், சாப்பாடு இல்லாமல் பசியில் கஷ்டப்படுறாங்க.
அதனால் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு சொல்லி அவருடைய கல்யாண மண்டபம், பெரிய கல்யாண மண்டபம் வச்சுருந்தார். இந்த கல்யாண மண்டபத்தில் தினசரி சாப்பாடு போடுவார். காலையில் 11:30க்கு ஆரம்பித்து சாயங்காலம் 4 மணி வரையும் நடந்து கொண்டே இருக்கும். தினசரி அன்னதானம், யார் வந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தினசரி சாப்பாடு போடுவார். எப்படி சாப்பாடு போடுவார்னா, ஒரு இலையில பச்சரிசி சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல், பாம்பே அப்பளம், பால் பாயாசம், நல்ல முந்திரி பாதாம் எல்லாம் போட்ட நெய்யெல்லாம் ஊற்றின பால் பாயாசம்னு சொல்லி அறுசுவை உணவே போட்டு சாப்பாடு போடுறார். அதை சாப்பிடுவாங்க, வரிசையாக உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சாப்பாடு போட்டார் இல்லையா, அவர் ஒவ்வொரு இலையையும் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆளை பார்த்து கேட்குறேன், ஐயா சாப்பாடு நல்லா இருக்குதா? ஐயா சாப்பாடு ரொம்ப பிரமாதம், இப்படிப்பட்ட ஒரு சாப்பாட்டை எங்கள் வாழ்நாள நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது, அவ்வளவு அமிர்தமாக இருக்குதுயா, தேவாமிர்தம் மாதிரி இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பாடு அப்படின்றாங்க. அப்படியா, நல்லது நல்லது அப்படின்ட்டு அடுத்த இலைக்கு போகிறார். அடுத்த இலையில் உட்காந்துருக்கிறவ பார்த்து கேட்குறேன், ஐயா சாப்பாடுலாம் நல்லா இருக்கு? எல்லாம் அருமையாக இருக்குதுயா, சூப்பராக இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா? சாதம் கொண்டு வரட்டுமா? எப்பா தம்பி சாதம் எடுத்துகிட்டு வாப்பா இந்த இலைக்கு. ஐயா ஐயா போதும் போதும், இதுவே போதும், நான் ஏற்கனவே சாம்பார், ரசம், மோர், வத்தக்குழம்பு எல்லாம் சாப்பிட்டேன், வயிறு நிறைஞ்சிருச்சு. அப்படியா, அப்போ பாயாசம் குடிங்க, ஒரு டம்ளர் பாயாசம் கொண்டு வரட்டுமா? எப்பா தம்பி இந்த பாயாசம் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வாப்பா. ஐயா ஐயா போதுயா. ஏன்னா எனக்கு ஒரு டம்ளரில் ஒரு மடக்கு தண்ணி குடிக்கக்கூடாது, எனக்கு இடம் கிடையாது. ஒரு மடக்கு தண்ணி குடிக்கக்கூட என்னுடைய இடம் கிடையாது. வயிற்றில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு, என் வயிறு நிறைஞ்சு மனசும் நிறைஞ்சிருக்கு, இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது, போதும்ன்ட்டு. சரி, நான் அடுத்த இலையை பார்த்து கேட்குறேன், ஐயா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்லையா, போதுயா, எல்லாம் சூப்பராக இருந்தது சாப்பாடு, இதுக்கு மேலே எங்களால் எதுவும் சாப்பிட முடியாதுயா, எல்லாம் வயிறு நிறைஞ்சிருச்சு, போதுயா அப்படின்ட்டு. எல்லா இலையும் போய் கேட்குறாரு, எல்லாரும் போதும்னே சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, முதல்ல ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுத்தார், அப்போ போதுன்ற மனசு வரல, ஒரு 2000 ரூபா சேர்த்து கொடுத்தது தான் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சாங்க. இன்னொருத்தர் பட்டு வேட்டி பட்டு துண்டு கொடுத்தார், அப்பையும் போதுன்னு மனசு வரல, ஒரு போர்வை சேர்த்து கொடுத்தா நல்லா இருந்திருக்குமே நினச்சேன். ஆனால் இங்கே ஒரு அன்னதானம் பண்ணுறார், எல்லாம் போதும், சாப்பிட்டு அத்தனை பேருமே போதும், எனக்கு வேண்டான்ட்டாங்க, இனி எனக்கு வேண்டவே வேணான்ட்டாங்க. ஏன் இந்த அன்னதானத்துக்கு இவ்வளோ சிறப்புனா, இந்த அன்னதானத்தில் மட்டும்தான் அந்த தானத்தை பெறக்கூடியவர்களுக்கு போதும் என்கின்ற மனநிறைவு வரும். அந்த போதும் என்கின்ற மனநிறைவு இந்த அன்னதானத்தில் மட்டும்தான் வரும். அதனால தான் தானத்திலே சிறந்தது அன்னதானம் தாங்க. ஏன்னா இந்த அன்னதானத்தில் தான் உடலும் வளர்ந்து உயிரும் வளர்கிறது. உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே அப்படிம்பாங்க. அதனால சாப்பாட்டுக்கு இவ்வளோ சிறப்பு. அப்படி அன்னதானம் பண்ணால் மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தை நாம் பெறலாம். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் அப்படிம்பாங்க. இதில் என்னன்னா, சில பேர் இதுக்கு பொருள் சொல்லும் போது சொல்லுவாங்க, தனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் தான தர்மம்லாம் பண்ணணும், தனக்கு போகத்தான் தான தர்மம்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த அர்த்தத்தில் இந்த பழமொழி சொல்லப்படலை. இந்த பழமொழியுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, இப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்ம போக போகிறோம். அப்படி போகிற பொழுது நம்ம எதை கொண்டுட்டு போக போகிறோம்? 2 வீடு இருக்கும், 2 வீட்டையும் விட்டுட்டு தான் போக போகிறோம். வீட்டில் 100 பவுன் நகை இருக்கும், எதையும் எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. 2 கோடிக்கு சொத்து இருக்கும், 1 ரூபா கூட எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. வீட்டு முன்னால் 4 கார் நிற்கும், விட்டுட்டு தான் போக போகிறோம். ஆக நம்ம இறந்த பிறகு இந்த பூலோகத்திலேருந்து நம்ம எதை கொண்டுட்டு போக போகிறோம்னா, ஒன்றுமே கொண்டுட்டு போக போகிறது கிடையாது. 3 விஷயத்தை மட்டும்தான் கொண்டுட்டு போக போகிறோம். என்ன 3 விஷயம்னா, 1 நாம் கற்ற ஞானம், கல்வின்னு சொல்லுவாங்க, நாம் கற்ற கல்வி. 2வது நாம் செய்த புண்ணியங்கள். 3வது நாம் செய்த பாவங்கள். இந்த 3 மட்டும்தான் நம்ம இறந்த பிறகு கொண்டுட்டு போக போகிறோம். நாம் கற்ற ஞானம், நல்லது, புண்ணியம், பாவம், மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போகிறோம். இந்த புண்ணியம் அப்படின்றது தான் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடுகள், தான தர்மங்கள், இதனால் வரக்கூடிய புண்ணியங்கள். இந்த பழமொழியில் சொன்னார்கள், தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தனக்கு மிஞ்சியது
தனக்கு மிச்சமாக இருப்பது, நாம் இறந்த பிறகு தனக்கு மிச்சமாக இருப்பது நாம் செய்த தானமும் தர்மமும் மட்டும்தான். இதுதான் இந்த பழமொழிய உண்மையான அர்த்தம். அதனால தான தர்மங்கள் பண்ணணும். ஏன்னா அது மட்டும் தான் நமக்கு மிச்சம் இருக்கும். நம்ம போகும்பொழுது இதைத்தான் கொண்டு போகிறோம். அதனால தான தர்மங்கள் பண்ணால் அந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தை, பரிபூரண அனுக்கிரகத்தை நம்ம பெறலாம். அடுத்து மன உறுதி இருக்கணும், தைரியம் இருக்கணும், பொருள் இருக்கணும். இது என்னதான் இந்த பொருள் இருந்தாலும் அந்த செல்வத்தை தக்க வச்சுக்கணும்னா அதுக்கு ஞானம் வேணும் இல்லையா, புத்திசாலித்தனம் வேணும் இல்லையா. அந்த புத்திசாலித்தனம் இருந்தால் தானே அந்த பொருளை நம்மளால் தக்க வச்சுக்க முடியும். அந்த புத்திசாலித்தனத்தை, அந்த ஞானத்தை தரக்கூடியவளாக சரஸ்வதி தேவி இருக்கிறார். அவளை கும்பிட்டா நமக்கு ஞானம் கிடைக்கும். குமரகுருபரர் 5 வயசு வரையும் வாய் பேச முடியாமல் இருந்தார். அப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே பேச ஆரம்பித்தார். அப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான் பூ என்ற அடியெடுத்து கொடுக்க கந்தர்களி வெண்பா பாடினார். அவர் ஒவ்வொரு திருத்தலமாக யாத்திரை போனார். யாத்திரை போய் ஒவ்வொரு திருத்தலங்கள்லையும் பல பாடல்களை படித்தார். அப்போது மதுரைக்கு யாத்திரை போயிருந்தார். மதுரையில் திருமலை நாயக்க மன்னனுடைய ஆட்சி காலம். அப்போது மீனாட்சியை பார்க்குறார். மீனாட்சியை பார்த்தா அவள் குழந்தையா தெரிஞ்சானா குமரகுருபரருக்கு. அவரே ஒரு குழந்தை தான். அவர் கண்ணுக்கு மீனாட்சி குழந்தையா தெரிஞ்சா. அப்போது குமரகுருபரர் இவரோ ஒரு பிள்ளை, குமரகுருபரர் அவரே ஒரு பிள்ளை, காட்சி கொடுத்த மீனாட்சி ஒரு பிள்ளை, பாடினது பிள்ளைத்தமிழ். அதற்குத்தான் மீனாட்சி பிள்ளைத்தமிழ்னு பேர். அப்போ மீனாட்சியே குழந்தையா காட்சி கொடுத்து தன்னுடைய களத்தில் இருக்கக்கூடிய முத்து மாலையை கலட்டி குமரகுருபரருக்கு அணிவித்தார். அப்படிப்பட்ட மகான் குமரகுருபரர். அவர் எல்லா இடங்களுக்கும் யாத்திரை போனார். அப்போ காசிக்கு யாத்திரை போயிருந்தார். காசியில் ஒரு சைவ மடம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே காசிக்கு போயிருந்தார். அங்கே சைவ மடம் ஆரம்பிக்கணும்னா முதல்ல காசி ராஜா கிட்ட அனுமதி வாங்கணும். பொருள் வேணும், இடம் வேணும், இது எல்லாமே வேணும் இல்லையா. அதற்காக காசி ராஜா கிட்ட அனுமதி கேட்கலான்னா அவரோ ஒரு முகலாய மன்னர். அவருக்கு இந்துஸ்தானி மொழி தான் தெரியும், இவருக்கோ தமிழ் மொழி தான் தெரியும். இவர் பேசுகிறது அவருக்கு புரியாது, அவர் பேசுகிறது இவருக்கு புரியாது. இவர் எப்படி போய் இடத்தை கேட்குறது, பொருள் உதவி கேட்குறது, அனுமதி வாங்குறது? இவர் பார்த்தார். சரஸ்வதி தேவியை நினச்சார். சரஸ்வதி தேவியை நினச்சி வழிபாடு பண்ணி சகலகலா வள்ளி மாலை அப்படின்ற ஒரு பாடலை அருளுகிறார். அப்போது அந்த சரஸ்வதி தேவி குமரகுருபரருக்கு இந்துஸ்தானியை மொழியை கற்பதற்குரிய அந்த மொழி புலமையை கொடுக்குறாங்க. அந்த மொழி புலமையினாலே ஒரு நாள் இரவுலையே இந்துஸ்தானி அந்த மொழியில் கைத்தேர்ந்தவராக மாறிடுறார் குமரகுருபரர். இப்போ மறுநாள் அந்த ராஜா கிட்ட பேசுறதுக்காக போகிறார். போகும்போது என்ன பண்ணுற, துர்காதேவியை நினச்சார். ஏன்னா அந்த அரசவையில் எல்லாரும் ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ராஜா சிங்க ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார். இவர் போய் பேசணும். அப்போது அவர் என்ன பண்ணுறார், துர்காதேவியை நினச்சார். துர்காதேவியை நினச்ச உடனே நிஜம் சிங்கம் வந்துருச்சு, நிஜமான சிங்கம் வந்துருச்சு. அந்த சிங்கத்தின் மீது அமர்ந்து கொண்டு உள்ள நுழையிறார். உள்ள நுழைஞ்சு எல்லாரும் அப்படியே அதிசயமாக பார்க்குறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் இப்படி இவர் அதிசயமாக பார்க்குறாங்க. என்னடா யாரா இவர், நிஜம் சிங்கத்து மேலே அமர்ந்து வர்றாரே. உள்ளே போகிற காசி ராஜா அப்படின்னால சிங்கத்தின் மீது அமர்ந்து கொண்டு குமரகுருபரர் இந்துஸ்தானி மொழியில் பேசுகிறார். அவரோ சிங்க ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார், இவரோ நிஜமான சிங்கத்திலே உட்கார்ந்துருக்கிறார். அப்போவே காசிராஜா நினச்சார், நிஜம் சிங்கத்தில் வர்றாருன்னா இவர் சாதாரண ஆளே கிடையாது, இவர் பெரிய ஒரு மகானாகத்தான் இருக்க வேண்டும். அதுவும் இந்துஸ்தானி மொழியில் பேசினவுடனே இவர் பார்க்குறார், ஆஹா ஒரு பெரிய ஒரு மகான், இவர் ஒரு அம்பாள் பக்தர்னு புரிஞ்சுக்கிறார். அவர் உடனே சொன்னார், நான் உங்களுக்கு பொருளுதவியும் கொடுத்து இடவசதி எல்லாமே நான் தரேன் அப்படின்ட்டு. அப்படி அந்த காசியிலே ஒரு சைவ மடம் ஆரம்பித்தார். இன்றைக்கும் அந்த மடம் இருக்கிறது. யார் போனாலும் தங்கிக்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து யார் அங்கே போனாலும் தங்கிக்கலாம். தினம்தோறும் அங்கே கலை நிகழ்ச்சிகள்லாம் வைப்பாங்க. அப்படி அந்த சரஸ்வதி தேவியை கும்பிட்டோம்னா நமக்கு ஞானம் கிடைக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, வீட்டில் குழந்தைங்க நல்லா படிக்கலை அப்படின்னா சகலகலா வள்ளி மாலையை படிக்க சொல்லுங்கள். அதை தினந்தோறும் படித்தாங்கன்னா 1st மார்க் வாங்குவாங்க. அந்த ஞானத்தை சரஸ்வதி தேவி கொடுப்பா.
நல்லா படிப்பாங்க, நல்லா படித்து நல்ல உத்தியோகத்துக்கு அவங்க போவாங்க. அதற்கு தினம்தோறும் இந்த சகலகலா வள்ளி மாலை படிக்கணும். ஆக நம்ம ஞானம் வேணும்னா அந்த ஞானத்தை வழங்கக்கூடியவளாக சரஸ்வதி தேவி இருக்கிறார். துர்காதேவியை கும்பிட்டோம்னா நமக்கு தைரியம் கிடைக்கும். தினம்தோறும் அபிராமி அந்தாதி படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அபிராமி அந்தாதி படித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்கள் நலங்கள் எல்லாத்தையும் பெறலாம். 16 செல்வங்களையும் கொடுக்கும். 16 செல்வங்கள் நம்ம சொல்லக்கூடிய அத்துணையுமே அந்த அபிராமி அந்தாதி படித்தா கிடைக்கும். இப்படி நமக்கு தைரியத்தையும் வெற்றியையும் தரக்கூடியவளாக துர்காதேவி இருக்கிறார். அவளை கும்பிட்டா நமக்கு தைரியம் வெற்றி கிடைக்கும். அடுத்து செல்வத்தை ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவளாக மகாலட்சுமி இருக்கிறார். அவளை கும்பிட்டா நமக்கு செல்வம் கிடைக்கும். ஞானத்தை வழங்கக்கூடியவளாக சரஸ்வதி இருக்கிறார். அந்த சரஸ்வதி தேவியை கும்பிட்டோம்னா நமக்கு ஞானம் கிடைக்கும். இந்த 3 சக்திகளையும் கும்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறலாம். அதனால தான் சொல்லுவாங்க, காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம கரங்களைத்தான் முதல்ல பார்க்கணுமா. ஏன்னா அந்த கரங்களில் மேலே துர்காதேவி இருக்கிறாள், மத்தியிலே மகாலட்சுமி இருக்கிறாள், கீழே சரஸ்வதி தேவி இருக்கிறாள். காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம கரங்களை பார்க்கறதுனால இந்த 3 சக்திகளுடைய அனுக்கிரகத்தையும் நாம் பெறலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்திருக்கிறோம், அலாரம் அடிக்குது, அலாரத்தை அமர்த்திட்டு ஃபோனில் வந்திருக்க மெசேஜ் என்னன்னு தான் முதல்ல பார்க்குறோம். அப்படி ஃபோனில் வந்திருக்க மெசேஜ் என்னன்னு தான் முதல்ல பார்க்குறோமே தவிர அந்த ஃபோனை தாங்கி பிடிக்கிற கரங்களை யாராச்சும் பார்க்குறோமா? அப்படி பார்த்தோன்னா இந்த 3 சக்தியினுடைய அனுக்கிரகத்தையும் நம்ம பெறலாம். இந்த 3 சக்திகளாக இருக்கக்கூடியவள் தான் அன்னை ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தி தான் 3 சக்திகளாக இருக்கிறாள். இது எப்படி சாத்தியம்? அந்த ஆதிபராசக்தி எப்படி அவளுக்குள்ளே எப்படி 3 சக்திகள் இருப்பாங்க? இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நம்ம வீட்டிலலாம் நம்ம அம்மா இருப்பாங்க, பெண்கள் இருக்கிறார்கள். அவங்க காலையில் எந்திப்பாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே சமைக்கணும். சமைக்கிறதுக்காக காய்கறி எல்லாம் கட் பண்ணுறதுக்காக கத்தியெல்லாம் கையில் வச்சுட்டு பார்க்குறதுக்கு துர்காதேவி மாதிரி இருப்பாங்க. அதே பெண்கள் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஈபி பில்லு, கரண்ட்டு பில்லு, வீட்டு வாடகை, இந்த மளிகை சாமான் வாங்குறதுக்கு, காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக கையில் பணம்லாம் வச்சுட்டு இந்த பண சமாச்சாரங்கள்லாம் பார்த்துக்கிறதுக்காக கையில் பணம்லாம் வச்சுட்டு பார்க்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. அதே பெண்கள் சாயங்காலம் ஆனதும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவங்களுக்கு வீட்டு பாடம் சொல்லித்தரதுக்காக சரஸ்வதியாக மாறிடுவாங்க. ஆக ஒரு இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்மணியே, ஒரு இல்லத்தரசியே துர்காதேவியாகவும் மகாலட்சுமியாகவும் சரஸ்வதியாகவும் இருக்கிறார்கள்னா இந்த உலகத்துக்கே அரசியாக இருக்கக்கூடியவள் அந்த ஆதிபராசக்தி. அப்போ அவளுடைய ஆற்றல்கள், அவளுடைய சக்திகள் எப்பேற்பட்டதாக இருக்கும்? நம்முடைய சைவ சித்தாந்தம் பராசக்தியை பாடுகிறது. இந்த சைவ சித்தாந்தத்துக்கு அடிப்படையே சிவமும் சக்தியும் தான். அந்த சைவ சித்தாந்தம் இவளை பாடுகிற பொழுது சொல்கிறது, ஈடில்லாதவள் ஐந்தொழில் புரிந்து வேறு வேறு நாமம் பெற்றாள் என்று பாடுகிறது. ஈடில்லாதவள்னா இவளுக்கு இணை யாருமே கிடையாதாம். இவளுக்கு இணையா யாருமே சொல்லிட முடியாது. அப்படி இவளுக்கு இணை யாருமே கிடையாது அப்படின்றது. அடுத்து சொல்கிறது, ஈடில்லாதவள் ஐந்தொழில் புரிந்து. இந்த உலகத்திலே 5 தொழில்கள் இருக்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். படைத்தல்னா அந்த உயிர்களை படைப்பது, அதனுடைய வினைப்படி பாவ புண்ணியப்படி அதற்கு ஏற்ற உடம்பை கொடுத்து படைக்கிறது. அந்த படைத்தல் தொழிலை செய்யக்கூடியவருக்கு பிரம்மான்னு பேர். அடுத்தது இந்த உயிர்களை காப்பது, அதனை பராமரிப்பது. இந்த தொழிலை செய்யக்கூடியவருக்கு திருமால்னு பேர். அடுத்தது அழித்தல். அழித்தல்னா ஒடுக்குதுன்னு அர்த்தம். இந்த உடம்புக்கு தான் அழிவு உண்டே தவிர ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. உயிரை அழிக்க முடியாது. இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை நம்மளால் அழிக்க முடியுமா? இப்போ அந்த வாட்டர் கேன் இருக்கு, இந்த வாட்டர் கேனை நம்மளால் முழுமையாக அழிக்க முடியுமா? முடியாது. இதை நம்ம என்னதான் துண்டு துண்டாக உடச்சி போட்டால் கூட அதுலேருந்து நம்ம திரும்ப உருவாக்க முடியும். இப்போ துண்டு துண்டாக இதை உடச்சி போட்டாலும், இதை கசக்கி போட்டாலும், என்ன செய்தாலும் இதை திரும்பவும் நம்மளால் உருவாக்க முடியும். முழுமையுமாக அழிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதுபோலத்தான் இந்த உயிரையும்.
உயிருக்கு அழிவு அப்படின்றது கிடையாது. உயிருக்கு ரெண்டே ரெண்டு நிலை தான். ஒன்று பிறப்பு, அடுத்து அந்த பாவ புண்ணிய அடிப்படையில் அடுத்து உடம்பு, அதற்கு ஏற்ற உடம்பு போல் ஓரறிவு முதல் 6 அறிவு ஜீவன்கள் இருக்கிறது. இந்த தோற்றங்கள்னு சொன்னால் 4 வகை தோற்றம்தான். முட்டை, வித்து, கருப்பை, வியர்வை, இந்த 4 வகைகளில் தான் உயிர்கள் பிறக்கும். இந்த 4 வகை தோற்றங்களில் ஏதாவது ஒன்று அது பிறவி எடுக்கும். இரண்டாவது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேரும், இந்த முக்தின்னு சொல்லுவாங்க. இந்த 2 நிலை தான் உயிர்களுக்கு உண்டே தவிர உயிர்களை யாராலையும் அழிக்க முடியாது. ஆக இந்த உடம்புக்குத்தான் அழிவு, இதைத்தான் ஒடுக்குதல் அப்படிம்பாங்க. இந்த அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவர் இந்த உடம்பை அழிச்சிட்டு அடுத்து நம்ம செய்த இந்த மனித பிறவியில நாம் செய்த அந்த பாவ புண்ணியப்படி நமக்கு வேற ஒரு பிறவியோ இல்லை நம்ம புண்ணியமாக செய்திருந்தோம் அப்படின்னா அடுத்து நமக்கு மனித பிறவியே கிடைக்கும். அதான் சொல்லுவாங்க, ஔவையார் சொன்னாங்க இல்லையா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, அதனினும் அரிது தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்தாக்கால் வானவர் வழி திறந்துடுமே அப்படின்னாங்க. இந்த பிறவிகளிலே சிறப்பான அரிதான பிறவி மனித பிறவி தான். ஏன்னா இந்த மனித பிறவியில தான் நம்மளால் சரியகிரிய யோகம் ஞானம் செய்து இறைவனுடைய திருவடியை முக்தி நிலையை பெற முடியும். இந்த மனித பிறவியே நமக்கு அடுத்து வரணும் அப்படின்னா நம்ம புண்ணியம் பண்ணணும், இறைவனுடைய கோவில்களை எல்லாம் நம்ம பராமரிக்கணும், எல்லாருக்கும் தான தர்மங்கள் பண்ணணும், சொற்பொழிவு இந்த மாதிரி இறைவனுடைய பெருமையெல்லாம் காதினால கேட்கணும். நம்ம திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார் இல்லையா அங்கமாலையில், இந்த கண்கள் இருப்பதுடைய பயன் இறைவனை பார்க்கறதுக்கு, இந்த கைகள் இருப்பதுடைய பயன் இறைவனை வழிபாடு பண்ணுறதுக்கு வணங்குவதற்கு, இந்த செவி இருப்பதுடைய பயன் இறைவனுடைய புகழை கேட்பதற்கு, இந்த வாய் இருப்பதுடைய பயன் என்னன்னா இறைவனுடைய பெருமையை பாடுவது பேசுவது அப்படின்னு சொல்லி அங்கமாலையில் வரிசையாக சொல்கிறார். ஆக அந்த புண்ணியத்தை நம்ம செய்தோம்னா அடுத்தும் நமக்கு மனித பிறவியே கிடைக்கும். ஆக இந்த அழித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உடம்பை அழித்து அந்த கர்ம வினைப்படி வேறொரு உடம்பை கொடுக்கறது, இல்லை அதே உடம்பை கொடுக்கறது. அந்த அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவருக்கு ருத்ரன்னு பேர். சில பேர் சொல்லுவாங்க இந்த அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவர் சிவபெருமான் அப்படிம்பாங்க. ஆனால் சிவபெருமான் வேறு, ருத்ரன் வேறு. சிவபெருமானுடைய ஒரு அம்சம்தான் ருத்ரனே தவிர ருத்ரன் சிவம் அல்ல. அடுத்து மறைத்தல்னு ஒரு தொழில் இருக்குது. மறைத்தல்னா இப்போ நம்ம போன ஜென்மத்தில் நம்ம என்னவாக பிறந்தோம், என்ன பிறப்பெடுத்தோம், என்னெல்லாம் செய்தோம் அப்படின்றது இந்த பிறவியில் நமக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை இல்லையா. நமக்கு புதுசாக தானே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறார், இது எல்லாத்தையும் மறைச்சிட்டார் இல்லையா. அந்த தொழிலுக்கு தான் மறைத்தல்னு பேர். இந்த மறைத்தல் தொழிலை செய்யக்கூடியவருக்கு மகேஸ்வரன்னு பேர். அடுத்து 5வது அருளல் அப்படின்னு தொழில். அருளல்னா மக்களுக்கெல்லாம் அருள்பாலிப்பது, அனுக்கிரகம் செய்வது, அருள்மலை பொழிவது, கேட்ட வரங்களை அள்ளி தருவது, இப்படியான அந்த அருள் தரக்கூடியவராக இருக்கக்கூடியவருக்கு சதாசிவம்னு பேர். இந்த 5 பேருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவதான் பரமசிவமாகிய சிவபெருமான். சிவபெருமான் 5 பேருக்கும் தலைவனாக இருக்கிறார், அவருக்கு தான் பரமசிவம்னு பேர். அந்த பரமசிவத்துக்கு உள்ளே இருந்து அனுக்கிரகம் தரக்கூடியவளுக்கு தான் பராசக்தின்னு பேர். இந்த பராசக்தி தான் 5 பேருக்கும் வேலையை கொடுத்து நியமித்து வச்சிருக்கிறாள். அவள் தான் அந்த சக்தியை தரக்கூடியவளாக இருக்கிறாள். அதான் சொல்லுவாங்க, என்னதான் சிவபெருமான் தாளம் கொடுத்தாலும் ஓசை அம்மா தான் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. திருஞான சம்பந்தர் 3 வயசில் தலையாத்திரை பண்ண புறப்பட்டார். முதல்ல போன ஊர் திருக்கோலக்கா. 6 முறை தலையாத்திரை பண்ணியிருக்கார். 3 வயசுலேயே தலையாத்திரை பண்ண புறப்பட்டார். சின்ன வயசுலேயே 6 தலையாத்திரைகளை பண்ணியிருக்கிறார் திருஞான சம்பந்தர். அப்போ முதல் தலையாத்திரை திருக்கோலக்கா போயிருந்தார். அப்போ அவர் சின்ன குழந்தை, 3 வயசு பையன். அவருடைய கை எப்படி இருக்கும், சின்ன கை, பிஞ்சு கை, 3 வயசு குழந்தை. அந்த கையாலே தாளம் போட்டுக்கொண்டு பாட்டு பாடுறார். மடையில் வாழை பாய மாதாரார் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பதிகம் அது அருளை செய்கிறார். அப்படி கையாலே தாளம் போட்டுட்டே படிக்கிறார். அவன் சிவபெருமான் பார்த்தா, ஆஹா சின்ன குழந்தை கையாலே தாளம் போட்டுட்டே படிக்குதே, கை வலிக்குமே, பிஞ்சு கை வலிக்குமேன்னு சொல்லி தங்கத்தில் தாளம் கொடுத்தாராம். ஏன்னா அவர் சிவபெருமான் இல்லையா, அதனால தங்க தாளம் கொடுத்தார். உயர்வாக கொடுக்கணும்ல, தங்கத்தில் தாளம் கொடுத்தார். இவர் கையால் தாளம் போட்டுட்டே இருக்கிறார். பார்த்தா கையில் ஒரு தங்கத்தாளம் வந்துருச்சு.
ஆஹா சொல்லி தங்கத்தாளை வந்தோடனே இந்த தாளத்தை இப்படி தட்டினா அது ஓசை வருமா? தங்கத்தில் எப்படி ஓசை வரும்? டொக்கு 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 டொக்குன்னு வருது. ஏன்னா தங்கத்தில் ஓசை வராது இல்லையா, டொக்கு டொக்குனே வருது. அப்போ பராசக்தி பார்த்தாலாம், அந்த தங்கத்தாளத்திற்கு ஓசையை பராசக்தி கொடுத்தாலாம். அதனால தான் பராசக்திக்கு அந்த கோவிலில் ஓசை கொடுத்த நாயகின்னு பேர். அதான் சொல்லுவாங்க, என்னதான் அப்பா தாளம் கொடுத்தாலும் அம்மா தான் ஓசை கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, கந்த புராணத்துலேயும் இந்த செய்தி இருக்குது. என்னன்னா, நம்ம முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்கிறதுக்காக புறப்பட்டு போகிறார். தேவர்கள் சிறை மீட்பதற்காக போகிறார். சூரனோடு போர் புரிவதற்காக போகிறார். அப்படி போகும்பொழுது எல்லா தேவர்களும் முருகப்பெருமானுக்கு ஆயுதங்களை கொடுக்குறாங்க. எல்லா தேவர்களும் முருகப்பெருமானுக்கு அவங்களுடைய ஆயுதங்களை கொடுக்குறாங்க. முருகப்பெருமானுக்கோ 12 திருக்கரங்கள், 11 கரங்களே ஆயுதத்தோடு நிற்கிறார். ஒரு கை மட்டும் சும்மா இருக்குது. சிவபெருமான் பார்த்தார், வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலாயுதத்தை கொடுத்தார். அந்த வேலாயுதத்திற்குரிய ஆற்றலை பராசக்தி கொடுத்தாங்க. வேலாயுதத்துக்கு என்ன ஆற்றலை கொடுத்தார்கள்னா, அந்த வேலாயுதமானது எந்த பகைவன் மேலே நம்ம எரிஞ்சாலும் எய்தினாலும் சரி, அந்த பகைவன் எதுக்குள்ள மறைந்திருந்தாலும் சரி, பஞ்சபூதங்கள், மழை, காற்று, மரம், எதுக்குள்ள எந்த உயிர்களுக்குள்ள அது அவன் மறைந்திருந்தாலும் சரி, அவனை அழித்து விட்டுத்தான் திரும்ப வரும். அதுவும் திரும்ப வரும் பொழுது என்னன்னா, யார் எய்தினார்களோ எய்தவர் கரங்களுக்கே திரும்ப வர சேரக்கூடிய ஒரே ஆயுதம் வேலாயுதம் மட்டும்தான். மற்ற எந்த ஆயுதமும் திரும்ப வராது. அழிச்சிட்டு அந்த இடத்துல இருந்துரும். ஒன்று அழிச்சிட்டு அந்த இடத்துல கீழே விழுந்துடும், இல்லை மறைஞ்சிரும். ஆனால் வேலாயுதம் மட்டும்தான் அந்த பகைவன் எந்த இடத்துல மறைந்திருந்தாலும் அவனை அழித்துட்டு திரும்ப எய்தியவர் கரங்களுக்கே வந்து சேரும். அப்படிப்பட்ட அந்த ஆற்றலை கொடுத்தவள் பராசக்தி. ஆக என்னதான் சிவபெருமான் ஆயுதம் கொடுத்தாலும் ஆற்றலை பராசக்தி தான் கொடுக்கணும். அந்த சக்தியை பராசக்தி தான் கொடுக்கணும். அப்படி அந்த பராசக்தி அவள் தான் அந்த 5 பேருக்கும் வேலையை கொடுத்து நியமிச்சிருக்கிறாள். இதைத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்கிறது. ஈடில்லாதவள் ஐந்தொழில் புரிந்து வேறு வேறு நாமம் பெற்றாள். அவளுக்கு பல நாமங்கள், 1000, நமக்கு தெரிஞ்சது 1000 நாமங்கள், அதுக்கு மேலே நாமங்கள் இருக்கிறது. அப்படி பல நாமங்கள் அவளுக்கு. அவள்தான் துர்கா தேவியாகவும், மகாலட்சுமியாகவும், சரஸ்வதியாகவும், பராசக்தியாகவும், ஆண்டாள், இப்படி எந்த பேர், சிவகாமியோ அபிராமியோ காந்திமதி, எந்த பேர் சொன்னாலும் அவள் தான். அவளுக்கு பல நாமங்கள், அனைத்துமாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதி பராசக்தியே. இப்போ ஒரு மின்சக்தி இருக்குது. நம்ம வீட்டில் கிரைண்டர் சுற்றுறோம், கிரைண்டர்லேயும் அதே மின்சக்தி தான் இருக்குது. மிக்சி அடிக்கிறோம், அந்த மிக்சியிலையும் அதே மின்சக்தி தான் இருக்குது. இப்போ இங்கே லைட் எரியுது, லைட்லேயும் அதே மின்சக்தி தான் இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க அந்த மைக்லேயும் அதே மின்சக்தி தான் இருக்குது. சக்தி என்னமோ ஒன்று தான், அந்த மின்சக்தி என்னமோ ஒன்று தான். ஆனால் அதனுடைய ரூபங்களும் வடிவங்களும் வேறு வேறாக இருக்கிறது. அதனுடைய ரூபங்களும் வடிவங்களும் தான் வேறு வேறு. ஆனால் இதே சக்தி தான், அதே மின்சக்தி தான் அங்கேயே இருக்குது. ஆக சக்தி என்னமோ ஒன்று தான், ஆனால் அதனுடைய ரூபங்களும் வடிவங்களும் வேறு வேறு. அதை போல 3 தெய்வங்கள்னு சொன்னாலும் அவள்தான், 3 சக்திகள்னு சொன்னாலும் அவள்தான், 30 முக்கோடி தேவர்கள்னு சொன்னாலும் அவள்தான். இவர்களுடைய அனைத்து சக்தியுமாக இருக்கக்கூடியவள் தான் அன்னை ஆதி பராசக்தி. அவள்தான் அத்துணை பேருக்குள்ளேயும் சக்தியாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறாள். அதனால தான் அவளுக்கு ஆதி பராசக்தின்னு பேர். அவளின்றி ஓர் அணுவும் அசையாது. அவள் தான் அத்துணை பேருக்கும் அனுக்கிரகம் செய்யக்கூடியவளாக இருக்கிறாள். அப்படிப்பட்டவள் தான் சர்வம் சக்திமயம்னா என்ன அர்த்தம்? அனைத்துமே சர்வமுமே சக்திமயம்தான். அத்துணை பேருக்கும் அருளாற்றலை வழங்கக்கூடியவள் அம்பிகை தான். அத்துணை பேருக்குள்ளும் இருந்தும் சக்தியை தரக்கூடியவள் அம்பிகை தான். அவளே சர்வமும் சக்திமயமாக இருந்து அனுக்கிரகம் பண்றாள். அவள் தான் இந்த சிவகாசி மாநகரிலும் காசி விசாலாட்சி என்கின்ற நாமத்தோடு அனுக்கிரகம் செய்துகிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட அந்த சர்வம் சக்திமயமாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை கும்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லா நலன்களையும் வளங்களையும் பெறலாம். 16 செல்வங்களையும் அவளே கொடுப்பாள்.
அப்படிப்பட்ட அந்த சர்வமும் சக்திமயமாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தி நேரம் இருக்கா? அந்த பராசக்தியை நம்ம தொலைக்காட்சியில் பார்த்துருப்போம், படங்களில் பார்த்துருப்போம், செல்ஃபோனில் பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஆதிபராசக்தியை நேரில் பார்த்தவர் ஆதிசங்கரர் பெருமான். அந்த ஆதிசங்கரர் பெருமான் அந்த ஆதிபராசக்தியை நேரில் பார்த்தார். இப்படி பார்த்தவர் நினச்ச நாம் பார்த்த இந்த அனுபவத்தை இந்த மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், மக்கள் எல்லாருக்கும் அந்த அவருடைய அனுக்கிரகம் கிடைக்கணும், அந்த அனுபவம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அனுபவித்த அந்த அனுபவத்தை சௌந்தர்ய நகரி அப்படின்ற நூலில் எழுதி அருளி இருக்கிறார். அதில் அந்த ஆதிபராசக்தி எப்படி இருக்கிறாள் அப்படின்றத கேசாதி பாதம் வரையும் வர்ணித்து சொல்கிறார். இப்போ ஒரு ஆண் தெய்வத்தை வர்ணிக்கணும், பெருமாள், சிவபெருமான், முருகப்பெருமான், இந்த மாதிரி ஆண் தெய்வங்களை வர்ணிக்கணும்னா பாதாதி கேசம் முதல் வர்ணிக்கணும், பாதங்களிலிருந்து வர்ணிக்கணும். இதே ஒரு பெண் தெய்வத்தை வர்ணிக்கணும்னா கேசாதி பாதம் முதல் வர்ணிக்கணும். அப்படி ஆதிசங்கரர் பெருமான் கேசாதி பாதம் முதல் அந்த ஆதிபராசக்தியை வர்ணித்து சொல்கிறார். அந்த ஆதிபராசக்தி அவள் எப்படி இருக்கிறாள்? அவள் எப்படி இருக்கிறாளா? தலையில் முன்பாகத்தில் நவரத்தினங்களால் பொறிக்கப்பட்ட, அதாவது வைரம், வைடூரியம், நவமணிகள், பவளம், முத்து, மாணிக்கம், நீலக்கல், இந்த மாதிரி நவரத்தினங்களால் பொறிக்கப்பட்ட தங்க கிரீடம் அணிந்திருக்கிறாளாம். அதில் வைரம் பொருந்திய சந்திர பிரபை இருக்கிறதாம். சந்திர பிரபைனா லியா மாதிரி இருக்கும் இல்லையா கிரீடத்துக்கு பின்னால், அது அப்படி அந்த நவரத்தினங்களால் பொறிக்கப்பட்ட தங்க கிரீடம் அணிந்திருக்கிறாளாம். அதற்கு பின்பாக வைரம் பொருந்திய சந்திர பிரபை இருக்கிறதாம். அடர்த்தியான சுருள் சுருளான நீளமான கூந்தல் இருக்கிறதாம். தலையின் முன்பாகத்தில் அலை போன்று ஓடக்கூடிய சீமந்தம் என்கின்ற வகுட்டு கோடு இருக்கிறதாம். அந்த வகுட்டு கோடுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆங்காங்கே கேசங்கள் பரவி இருக்கிறதாம். பிறை போன்ற சந்திரனை போன்ற ஒளி வீசக்கூடிய பிரகாசமான நெற்றி இருக்கிறதாம். மலர்வில்லினை போன்ற 2 புருவங்கள் இருக்கிறதாம். அந்த புருவத்துக்கு கீழே அஷ்டரசம் பொருந்திய மைத்தீட்டிய அழகான நீளமான கண்கள் இருக்கிறதாம். அதில் வலதுகண் சந்திரனை போன்றதாம், இடதுகண் சூரியனை இடதுகண் சந்திரனை போன்றதாம், வலதுகண் சூரியனை போன்றதாம், நெற்றிக்கண் சந்தியா வேலையை போன்றதாம். தீர்க்கமான மூக்கு இருக்கிறதாம். அதில் அழகான நாசிகாத்வாரம், அந்த நாசிகாத்வாரத்துக்கு மேலே முத்து மூக்குத்தி ஜொலிக்கிறதாம். பவளம் போன்ற 2 செவ்விதழ்கள் இருக்கிறதாம். முத்து போன்ற பற்கள் இருக்கிறதாம். நீளமான அழகான நாக்கு இருக்கிறதாம். அழகான புன் சிரிப்பு சிரிப்பாங்களாம். சிரிக்கிற பொழுது அவ்வளோ அழகாக இருக்குதாம். அதற்கு கீழே தாமரை கொடி போன்ற கழுத்து இருக்கிறதாம். அதில் தங்க ஆரம், வைர அட்டிகையெல்லாம் போட்டிருக்கிறாங்களாம். 4 கரங்கள், பக்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்வதற்காக 4 கரங்கள் இருக்கிறதாம். கைகளில் மருதாணி வச்சிருக்கிறாங்களாம். கை நிறைய மருதாணி சிவப்புடைய கை நகங்கள் இருக்கிறதாம். கை நிறைய வளையல் போட்டிருக்காங்களாம். வளையல் ஓசை கேட்குதான். அப்படி முத்து மாலையெல்லாம் அசையுதான், வளையல் ஓசை கேட்குதான். அடுத்தது நீளமான முழங்கால் இருக்கிறதாம். அந்த முழங்காலுக்கு கீழே அழகான பாதார விந்தங்கள், அதில் பல இசைப்பாடும் சிலம்புகள், ஜல் ஜல் ஜல்னு சிலம்போசை கேட்குதான். தண்டையெல்லாம் அணிந்திருக்கிறார்களாம். அப்படி அந்த பாதம் தாமரை பூ போல இருக்குதாம். தாமரை பூ போன்ற செம்மையான பாதமாக இருக்கிறதாம். அந்த பாதத்தை நாம் பிடித்து கொண்டோமையானால் அவள் நம்மளை காப்பாற்றி கரையேற்றுவாள் அப்படின்றார். அவள் நமக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று தருவாள். அவளுடைய பாதத்தை பிடிச்சா போதும் நமக்கு எல்லாம் கிடைக்கும்ன்றார். இதைத்தான் நம்ம அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் சொல்கிறார். அந்த அம்பிகை எப்படி இருக்கிறாளாம்? மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் அணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் வெறும் விருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே அப்படின்றார். அந்த அம்பிகை எப்படி இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி அபிராமிப்பட்டர் சொல்றார். மணியே, நவரத்ன மணிகளாக இருக்கிறாளாம். தங்கம், வைரம், பவளம், மாணிக்கம், நீலக்கல், இந்த மாதிரி நவ மணிகளாகவும்
அம்பிகையே இருக்கிறாளாம். மணியின் ஒளி, இந்த நவமணிகள்லேருந்து ஒரு ஒளி பிரகாசிக்கும் இல்லையா, அதுபோல அவருடைய மேனி பிரகாசம் இருக்கிறதா. மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே, அந்த நவமணிகளை ஒரு அணிகலன்களாக செய்தால் அது எவ்வளோ அழகா இருக்கும், அதுபோல அழகா இருக்கிறாளாம் அம்பிகை. அணியும் அணிக்கு அழகே, அந்த நவமணிகளை தன்னுடைய கழுத்திலே, தாமரை கொடி போன்ற கழுத்திலே அணிந்திருக்கிறாளா, அது ரொம்ப அழகா இருக்கா. அணிக்கே அழகு சேர்த்தா மாதிரி இருக்குதான். அணியும் அணிக்கு அழகே. அடுத்து ஒரு வரி சொல்கிறார், அணுகாதவர்க்கு பிணியே. இதில் நிறையா பேர் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, அம்பிகையை வழிபடாதவர்களுக்கு பிணி வந்துடும். அப்படி அம்பிகையை வழிபடாதவர்களுக்கு பிணி கொடுக்கக்கூடியவளா அவள், நோயை தரக்கூடியவளாக இருக்கக்கூடியவளா அவள், தன்னை எதிர்த்தவர்களுக்கு கூட கருணை செய்துத்தான் அம்பிகைக்கு பழக்கமே தவிர யாருக்கும் எந்த தீங்கும் இழைத்து அவளுக்கு பழக்கமே கிடையாது. அணுகாதவர்க்கு பிணியே என்ன அர்த்தம்னா, அணுகாது அவர்க்கு பிணியே. அம்பிகையை வழிபாடு பண்ணவங்களுக்கு பிணி என்பது அவர்களுக்கு அணுகாது அப்படின்றதான் இதனுடைய பொருள். அணுகாது அவர்க்கு பிணியே. அப்படி ஒருவேளை நம்ம ஏதோ கர்ம வினைப்படி நமக்கு பிணி வந்துட்டா கூட அந்த பிணிக்கு மருந்தாகவும் அம்பிகையே இருக்கிறாள். பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை. இதில் தான் முக்கியமாக சொல்கிறார், பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பெண்ணே. தாயே, உன்னுடைய பாதத்தில் விழுந்த பிறகு, உன்னுடைய பாதத்தை பணிஞ்ச பிறகு வேறு யார் பாதத்தை நான் பிடிக்கணும், வேறு யார் பாதத்தையும் நான் பணிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற. ஏன்னா அம்பிகையே அத்தனையும் கொடுத்துருவான். அவளே அத்தனை வரங்களையும் கொடுக்கறதுனால அவளுடைய பாதத்தை பிடிச்சா போதும், வேறு யார் பாதத்திலையும் போய் விழ வேண்டிய அவசியம் இல்லைன்றார். பணியேன் ஒருவரை நீ பத்மபாதம் பணிந்த பின்னே, என்னுடைய பாதத்தை பணிஞ்ச பின்னால வேறு யார் பாதத்தை நான் போய் பிடிக்கணும் அப்படின்றார். இதைத்தான் பாரதியார் சொன்னார், நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம், அதிக வரம் பெறலாம்னு. அப்படி அத்துணை வரங்களை தரக்கூடியவள் அம்பிகை. ஆதிசங்கரர் பெருமான் சொன்னார் ஆதிபரா சக்தியை பார்த்து, தாயே, நான் எப்பப்பெல்லாம் நடக்கின்றேனோ அதெல்லாம் உனக்கு செய்யும் பிரதட்சணமாகட்டும். தாயே பரதேவதே, நான் எப்பவெல்லாம் பேசுகின்றேனோ அதெல்லாம் உனக்கு செய்யும் ஜபமாகட்டும். நான் எப்பப்பெல்லாம் படுத்துக்கிறேனோ அதெல்லாம் உனக்கு செய்யும் நமஸ்காரமாகட்டும் அப்படின்றார். இதே தான் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் சொல்றார், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் எழு தாமரை அப்படின்றார். ஏன்னா 2 பேருடைய அனுபவங்கள் ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா அம்பிகை அத்துணை பேருக்கும் அருள்மழை பொழியக்கூடியவளாக, அவளுடைய கருணை மழையானது எந்த வேறுபாடும் இல்லாமல் அத்துணை பேருக்கும் அனுக்கிரகம் செய்யக்கூடியவளாக அவள் இருப்பாள். எப்படி அந்த பசுவானது யாருக்கும் எந்த வேறுபாடும் காட்டாமல் அத்துணை பேருக்குமோ பாலினை சொரிந்து கொடுக்குமோ, இவங்க வேண்டியவங்க இவங்களுக்கு வேண்டாதவங்க அப்படிலாம் அந்த பசுக்கு கிடையவே கிடையாது. அந்த பசுவானது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பாலினை சொரிந்து கொடுக்கும், தன்னலம் இல்லாமல் எந்த வேறுபாடு இல்லாமல் பாலினை சொரிந்து கொடுக்கும். அதுபோல அந்த பராசக்தி யாரிடத்தும் எந்த வேறுபாடும் காட்டாமல் அத்துணை பேருக்கும் அவருடைய கருணை மழையை அருள் மழையை நமக்கெல்லாம் பொழிகிறார். அப்படிப்பட்ட அந்த ஆதிபராசக்தியை நம்ம வழிபாடு பண்ணோம்னா வாழ்க்கையிலே எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற்று நாம் வாழ்வாங்க வாழ்வோம். இவ்வளவு நேரம் அந்த சர்வம் சக்திமயமாக இருந்த அந்த ஆதிபராசக்தியினுடைய திருவுருளை கேட்ட பெருமையை கேட்ட உங்கள் அத்துணை பேருக்குமே அவருடைய அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு பாராத நட்பும் கஞ்சாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையானை அருதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாகம் அகலாத சுகபாணி அருள்வாயினி அபிராமியே அருள்வாயினி அபிராமியே அருள்வாயினி அபிராமியே தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.